Hi everyone, welcome to Tailor Cuts. இன்னைக்கு fabric painting part 2 தான் பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு நீங்கள் ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஈவன் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இது நிறைய ப்ராண்டில் இருக்குது. நான் வந்து ஃபேபர் கேஸ்டலில் இருக்கிற ப்ராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்கேன். நான் 2 கோல்டன் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து இது பண்ணேன். ஒன்று வந்து ஆன்டிக் கோல்டு அண்ட் இன்னொன்று வந்து கோல்டு. அது 380 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரே கோல்டு கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா டபுள் ஷேட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே ரொம்ப மைன்யூட்டான டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஆஃப் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து மறைஞ்சிரும். ஸோ அந்த அவுட்லைன்ஸ்லாம் மட்டும் விட்டுட்டு அதர் இடத்துலலாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது இது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன்ஸ் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ப்ரெஷ்ஷும் ரொம்ப தின்னான ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மைன்யூட்டான ப்ளேஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து பர்டிகுலராக இந்த நம்பருன்னு இல்லை, எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு கோட்டிங்குமே வந்து நான் ஒரு டபுள் கோட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ஃபெவிக்ரில்லில் லிக்விட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் 3D அவுட்லைனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியாது. பட் ஒன்ஸ் அது ட்ரா பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டிசைன்ஸ்லாம் எம்போசிங்காக தெரியும். இப்போ மேலெல்லாம் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுற லைன்ஸ் எல்லாம் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபேஸ், அதுக்கப்புறம் கை, கால், அந்த மாதிரி நம்மளோட பாடி பார்ட்ஸ் தெரிகிற இடத்துல நான் வந்து ஃப்ளஷ் டின்ட்டுன்ற ஷேட் வந்து கொடுத்துருக்கேன். இதோட நம்பர் வந்து 132. ஸோ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்ருக்கேன். ஜுவல் பார்ட்டுக்கு கோல்டன் கலர் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஷாலில் வந்து கீழே மட்டும் கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துட்டு இப்போ அதுக்கு மேலே ரெட் கலர் கொடுக்கும்போது ஒரு பிங்கிஷான ரெட் நமக்கு கிடைக்கும். மீதி இடம்லாம் நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். லிப்ஸுக்கிட்ட ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அகைன் ட்ரெஸ்ஸுக்கு டபுள் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ பொண்ணு ஃபேஸுக்கும் அதே சேம், இங்கே என்ன பண்ணுமோ அதே தான் அங்கேயும் பண்ண போகிறோம். பையன் ட்ரெஸ்ஸில் வந்து கலர்ஸ்லாம் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணோட ட்ரெஸ்ஸுக்கு ஒயிட் வந்து பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே ரெட் கலர் கொடுக்கும்போது ரெட் நல்லாவே உங்களுக்கு நல்லா எம்போசிங்காக தெரிஞ்சிச்சு. ஸோ ஈவன் கீழேயும் வந்து ஒயிட்டை பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து டார்க் வயலட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மாப்பிள்ளையோட ட்ரெஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நான் அகைன் வந்து மேலே ஒரு ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு திருப்பி மேலே அதே கலர் எல்லோ அண்ட் ரெட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இன்னுமே கலர் வந்து ப்ரைட்டாக இருக்கும். மாலை ஃப்ளவர் பார்ட்லாம் வரும்போது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணாமல் ப்ரெஷ்ஷை வச்சு எடுக்கணும். ஈவன் அந்த ஒயிட் கலர் அங்கங்கே தெரிஞ்சால் தான் வந்து அது ஒரு பூ மாலை மாதிரி எஃபெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணாமல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஹேருக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன்.
பெயிண்ட் பண்ணுறது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜுக்கு மேலே லைனாக வந்து நான் ஒயிட் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மேலே க்ரீன் கலர் திலகம் ஷேப்ஸ் ஸ்டோன் வச்சுக்கிறேன். லிக்விட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் மேலே ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ அகைன் வந்து இதுக்குள்ளே லைன்ஸ் வருது, அதை வந்து நான் போட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான அந்த லிக்விட் எம்ப்ராய்டரி தான் இருந்தது, கோல்டு கலர் ஒன்று தான் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ஃபுல்லாக பண்ணணும். அதனால நான் வந்து ஸ்டோன்ஸ்லாம் கம் வச்சு ஒட்டுறேன். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த லிக்விட் லைனரை வந்து கம் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது அது ரொம்பவே லுக்காக அழகாக இருக்கும். இப்போ ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லிக்விட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ நான் ரேண்டமாக வந்து க்ரீன், ரெட், அப்புறம் வந்து டார்க் ப்ளூ இந்த ஸ்டோன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஒயிட் அண்ட் கோல்ட் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாக அந்த லிக்விட் எம்ப்ராய்டரி வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்த ஒரு லிக்விட் எம்ப்ராய்டரி தான் இருந்துச்சு, அதனால் நான் ப்ரெஸ் பண்ண முடியாமல் 2 கையில் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய லிக்விட் எம்ப்ராய்டரி வந்துட்டு கூட சான்சஸ் இருக்குது. ஃபேஸ் கலர் கொடுத்துருக்க இடத்துலலாம் இப்போ காப்பர் ஆர் ப்ரான்ஸ் கலர் யூஸ் பண்ணி பக்கத்துலேயே ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து ஃபேஸு, ஹேண்ட்லாம் வந்து நமக்கு நல்லா எம்போசிங்காக தெரியும். இது ரொம்ப மைன்யூட் பிக்சர்ஸ், ஸோ அதனால நான் வந்து பென்சிலில் ஒரு வாட்டி ஐஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் ஃபேபர் காஸ்டல் பென் வச்சு நான் வந்து ஐஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு தின் ப்ரஷ் என்கிட்ட இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.